வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாலருவி அருவி. இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம். தென்காசிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. சரியாக சொல்லணும்னா தென்காசி செங்கோட்டையை தாண்டி ஆரியங்காவு கோயில் தாண்டினோன்னு இருக்குது. போகிற வழியில் தான் ஆரியங்காவு கோயில். முடிஞ்சால் கோயிலையும் பார்த்துக்கோங்க. கோயிலோட முழு வரலாறு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஐயப்பன் கோயிலில் முக்கியமான கோயில். இந்த கோயிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பாலருவிக்கு போகிற பாதை பிரியும். போகிற பாதையிலே பாலருவின்று பெரிய ஆர்ச் வச்சுருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதில் உள்ளே போனீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் இந்த இடம் வரும். விசாலமான கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் மாதிரி இருக்கும். கார் பைக்குக்கு சார்ஜஸ் உண்டு. பைக்குக்கு 25 ரூபா. ஓன் வெஹிக்கிளில் இங்கேருந்து போக முடியாது. இங்கேருந்து பஸ்ஸில் பாலருவிக்கு கூப்பிட்டு போவாங்க. இங்கே டிக்கெட் எடுக்கணும்னா கேஷ் நாட் அலவுடு. கையில் காசு கொடுக்க முடியாது. ஜிபே பண்ணலாம், இல்லாட்டி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலாம். 2 வீலருக்கு 25 ரூபா, ஒரு ஆளுக்கு கடைக்கு 70 ரூபா. பைக்கு காருன்னு நிறைய விசாலமான பார்க்கிங்காக இருக்குது. இதே ஒரு பார்க் மாதிரி தான் இருக்குது. மொபைல் டவர் கிடைக்காது. ஜிபே பண்ணதுக்கு நெட் இல்லைன்ட்டு கவலைப்பட வேணாம். அங்கே ஒய்ஃபை வசதி இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். அந்த பஸ்ஸில் தான் போகிறோம், வாங்க. அப் அண்ட் டவுன் சேர்த்து 70 ரூபா வாங்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். 70 ரூபாங்கிறது நார்மலான அமௌண்ட்டு தான். இந்த க்யூவில் நின்று தான் பஸ்ஸில் போகணும். இது பஸ் ஸ்டேஷன் மாதிரி விட்டுருக்காங்க. நம்ம ஊர் மணிமுத்தார் ஃபால்ஸ், அகஸ்தியர் ஃபால்ஸ்லுமே இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓன் வெஹிக்கிளில் போய் பொல்யூஷன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறையா ஏற்படுத்த மாட்டாங்க. பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாகவும் இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்லையும் ஃபாரஸ்ட் இருக்கும். போகிற பாதையில் ஒரு சின்ன வில்லேஜும் இருக்குது. அதை தாண்டி செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல். அதுக்குள்ளே யாருமே வர முடியாது. பத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும் ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு. மலையில் ஏற்றத்தில் நிறைய வளைவுகளில் வண்டி போயிட்டு இருந்தது. பாலருவியிலேருந்து வர நதி கரையிலே தான் நம்மளும் பயணிச்சுட்டு இருந்தோம். போகிற பாதையிலேயே சின்ன சின்ன அருவிகள் நிறைய இருந்துச்சு. வண்டியில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் பாலருவியோட ரீச் பாயிண்ட் வந்தோம். ஓங்கி வளர்ந்த, அதாவது நெட்டுக்க ஓங்கி வளர்ந்த மரங்கள் நிறையவே இருந்துச்சுங்க. இதுதான் பாலருவி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸு. பிளாஸ்டிக் நாட் அலோடு. இங்கே ஒரு கல் மண்டபமும் இருக்குது. உள்ளேயும் ஃபால்ஸ் கிட்ட ஒரு கல் மண்டபம் இருக்குது. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தடவை ட்ரிப்பு வண்டி வரும்போதும் கீழே சரு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போடுறாங்க. இந்த பாதை வழியாக தான் உள்ளே போகணும். குற்றாலத்தில் எக்கோ பார்க் இருக்க மாதிரி ஒரு பார்க்குக்குள்ளே போகிற ஃபீல் இருக்குது. பாலருவி வந்திருக்கோம். பாலருவி
பஸ்ஸில் வந்து ஒரு 10 நிமிஷம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள எக்கோ டூரிசம் மாதிரி பார்க் நடந்து போட்டிருக்காங்க. இது வழியாக தான் ஃபால்ஸ் போகணும். வாங்க. டைம் சரியாக மதியம் 1:30. ஆனால் காட்டுக்குள்ளே வெயிலே தெரியல, குளிர்ச்சியாக இருந்துச்சு, அவ்வளோ குளிர்ச்சியாக. போகிற பாதையிலே ஃபேமிலி பாத்திங் ஏரியான்னு ஒரு சின்ன செட்டப் மாதிரி இருக்குது. குடும்பத்தோட குழந்தைங்களோட ஆற்றுல குளிக்கிறதுக்கு நல்ல ஏதுவான இடம். லேடிஸ் பயப்படாமல் வரலாம். ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் தனித்தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு ஃபீமேலுக்குண்டு. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பாலருவி அந்த காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கல்கையில் இருந்துச்சு. அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. பாறையில் இந்த அருவி விழுகிறது பால் ஒழுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த அருவிக்கு பேர் பாலருவி. கீழே ஜென்ஸ் குளிக்கிறதுக்கு தனியாக ஃபால்ஸ் இருக்குது. அந்த சைடு லேடிஸ் குளிக்கிறதுக்கும் தனியாக ஃபால்ஸ் இருக்குது. தண்ணி நல்லா சில்லுன்னு நல்லா ஃபோர்ஸாக விழுந்துச்சு. லெஃப்ட் சைடில் படி போட்டிருக்காங்க. படி வழியாக மேலே ஏறி போய் ஃபால்ஸை கிட்ட போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் திருவிதாங்கூர் ராஜா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வருவாராம். மூலிகை குளியல், அதாவது இந்த தண்ணியே மூலிகை சார்ந்த தண்ணியாக அருவியிலேருந்து வர்றதுனால இதில் குளித்தா உடம்பு ரிஃப்ரெஷ் ஆகும், நோய்கள்லாம் போகும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை. புடைசூழ கோடை காலத்தில் இங்கே வந்து தங்கியிருந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போவாங்களாம். இப்போ நம்ம எப்படி சம்மர் டைமில் ஊட்டி கொடைக்கானல் போகிறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் இங்கே வந்திருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் கட்டின ஒரு கல்மண்டபமும் மேலே இருக்குது. படியேறி போகிற பாதையிலேயே பாதி வழியில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சைடில் போவோம். அங்கே நின்றும் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். இது வழியாக கீழே ஃபால்ஸ் கிட்ட போய் குளிக்கிறதுக்கு முதல்ல அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தடுப்பு போட்டிருக்காங்க, கீழே போய் ஃபால்ஸில் குளிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இருக்காங்க. அதனால் பாதுகாப்பாக இருக்கும். 1947 வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட உட்பட்டு அவங்களோட ஆளுகையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1956 கேரளாவில் கொல்லம் மாவட்டம் உதயமாகும்போது இது கொல்லம் மாவட்டத்துக்குள்ளே போயிட்டு. இந்த கல்மண்டபம் தான் 17ஆம் நூற்றாண்டில் கட்டின கல்மண்டபம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அருவியோட மொத்த அழகையும் ரசிக்கலாம். கேரளாவில் இருக்கிற மிகப்பெரிய அருவியில் இதுவும் ஒன்று. இந்தியாவில் 32வது இடத்துல இந்த அருவி இருக்குது. 32வது மிகப்பெரிய அருவி. இந்த அருவியோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 அடி ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. குற்றால சீசன் எப்போவோ அப்போ தான் இங்கேயும் சீசன். அப்போ குற்றாலத்துக்கு வர டூரிஸ்ட் ஃபுல்லாக இங்கே வருவாங்க. ஐயப்ப சீசன் டைமில் ஐயப்ப பக்தர்களும் நிறைய பேர் வருவாங்க. அருவியோட பாறைகளை ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் சிவன் கல்வெட்டு இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த இடத்துலையும் குளிக்கலாம். ஆனால் இப்போ குளிக்க விடுறதில்ல. கீழே ஆழம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் வெள்ளம் வந்தால் ஆர்ப்பரிச்சு விடும். அருவியோட அழகை ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு வந்து 4-5 ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். கீழே வந்து வண்டிக்கு வெயிட் பண்ணோம். வண்டி வந்துச்சு. வண்டி ஏறி எங்கே நம்மளை ஏற்றிட்டு போனாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க. அந்த இடத்துல சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கு ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்ச நேரம் நம்மளும் விளாண்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம்.
மேலும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.